Hello, kids. Welcome to Storyboard Session. Get ready to enjoy wonderful stories, learn exciting lessons, and explore the world of imagination with us. வணக்கம் குழந்தைகளே. கதைப்பலகை அமர்வுவிற்கு வரவேற்கிறோம். அற்புதமான கதைகள், புதிய பாடங்கள், கற்பனை உலகை எங்களுடன் கண்டறிய தயாராகுங்கள். Once upon a time, a little red hen lived on a farm with her friends. ஒரு காலத்தில் ஒரு சிறிய சிவப்பு கோழி பண்ணையில் தனது நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தாள். One day she found some wheat seeds on the ground. ஒரு நாள் அவள் தரையில் சில கோதுமை விதைகள் கண்டாள். She asked her friends, "Who will help me plant these seeds?" அவள் நண்பர்களிடம் கேட்டாள், இந்த விதைகளை நட உதவ யார் வருவீர்கள்? The cat, dog and duck said, "Not I," and refused to help. பூனை, நாய், வாத்து மூவரும் நான் இல்லை என்று மறுத்தனர். So the little red hen planted the seeds all by herself. அதனால் அந்த சிவப்பு கோழி விதைகளை தனியாகவே நட்டாள். She watered the seeds every day. அவள் தினமும் விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள். Soon the wheat grew tall and golden. சிறிது நாட்களில் கோதுமை செடிகள் உயரமாகவும் பொன்னிறமாகவும் வளர்ந்தன. Who will help me cut the wheat? asked the hen. இந்த கோதுமையை அறுப்பதற்கு யார் உதவுவீர்கள் என்று கோழி கேட்டாள். Not I, said the cat, dog and duck again. நான் இல்லை என்று மீண்டும் பூனை, நாய், வாத்து சொன்னன. The little red hen cut the wheat and ground it into flour all by herself. சிறிய சிவப்பு கோழி கோதுமையை அறுத்து தனியாகவே மாவாக அரைத்தாள். She baked the flour into soft golden bread. அவள் மாவை சுற்று மென்மையான பொன்னிற ரொட்டியாக செய்தாள். The smell of the bread spread everywhere. It smelled delicious. அந்த ரொட்டியின் மணம் எங்கும் பரவியது, மிகவும் ருசியாக இருந்தது. The cat, dog and duck came running. We want to eat too, they said. பூனை, நாய், வாத்து ஓடி வந்தன. நாங்களும் சாப்பிட வேண்டும் என்றன. She ate the warm bread all by herself. It was tasty and filling. அவள் சூடான ரொட்டியை தனியாக சாப்பிட்டாள். அது ருசியாகவும் நிறைவாகவும் இருந்தது. The friends felt sad and realized their mistake. நண்பர்கள் சோகமடைந்து தங்கள் தவறை உணர்ந்தனர். Children, remember, hard work pays off, laziness does not. குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், கடின உழைப்பு பலன் தரும், சோம்பேறித்தனம் பலன் தராது. Next time, the cat, dog and duck promised to help the hen. அடுத்த முறையில் பூனை, நாய், வாத்து உதவுவதாக கோழியிடம் வாக்கு கொடுத்தன. Together they planted new seeds, worked hard and shared the bread happily. அனைவரும் சேர்ந்து புதிய விதைகள் நட்டு உழைத்து ரொட்டியை மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டனர். The little red hen and her friends lived happily ever after. சிறிய சிவப்பு கோழியும் அவள் நண்பர்களும் இனி என்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.